ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு திலீப் சமையல். நீ பார்க்க போகிறது ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு சூப்பரான சில்லி பரோட்டா. அவ்வளோ டேஸ்ட்டாக அவங்க மட்டும் இப்படி செய்கிறாங்க, நம்மளும் வீட்டில் செய்வோமா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பரோட்டா வந்து ஒரு ஒரு 3 பரோட்டா வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சமாக அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு, உப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு, இதை வந்து நல்லா வந்து தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் மைதாக்குனா அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு, பெரிய ஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறம் எடுத்துகிட்டு, இப்போ அடுத்து அதே எண்ணெயில் வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா சுருள வதக்கணும். எவ்வளோ சுருள வதக்கணுமோ அவ்வளோ சுருள வதக்கணும். நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பெரிய குடம்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் வந்து ஒரு மூடி, சில்லி பவுடர், டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், இதுதான் இதோட மெயினே. இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணி, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணால் அந்த புரோட்டாவை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அடுத்து வந்து இதிலே வந்து கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதை இதோட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்குங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. அடுத்து இறக்குற போகிறக்கு முன்னாடி கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டா சூப்பரான அதே டேஸ்ட்டில் ரோட்டு கடை ஸ்டைலில் சில்லி பரோட்டா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.